எல்லாம் பார்த்து
மன்னன் வணங்க நோக்கி இப்படிப்பட்ட ஒரு நன்னகரம் தொட்டித்துறை மாநகரம் என்று சொன்னால் தேங்குளித்து மற்ற மாநாடு நாட்டில் அயோத்தி மாநகரம் என்று சொல்லலாம். எங்கனும் எழுந்தருடைய அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகர் அப்படிப்பட்ட தெய்வம் இன்னும் இளைய பெருமான் ராமபிரானுக்கு அடுத்தது
இளைய பெருமான் லட்சுமண பெருமானுடைய பெயர் இளைய பெருமான் என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்ட இளைய பெருமானுடைய தேர்வாய் முன்னிட்டு எங்கனும் ஆண்களாக பிறந்த அப்பாமார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்களும் நம்மளை போன்று ஈலிசை என்று சொல்லக்கூடிய 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கலைஞானம் 96 தத்துவங்கள் நகிண்டி நன்னூல் நல்ல சரித்திர கதையை படித்துள்ளவர்கள் இச்சபையில் சீராய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கற்றது கையளவு கற்காதது உலகம். கை மண்ணளவு கற்றது கை மண்ணளவு கற்காதது உலகம். இட்டும் ஓதி கொண்டிருக்கின்றாய் கலைவாணி. கலைவாணி கற்றவர்களுக்கு தெரியும் கல்வியோட அருமை. அப்படி இருந்தாலும் இத்திருச்சபையிலே இன்று வைத்துள்ள நாடகம் பாரதிய ஒரு பாகவருடைய அருளை பெற வேண்டும். அவருடைய அருள்கடாசத்தை பெற வேண்டும். மக்கள் எல்லாம் சிலிப்போங்கி வளர வேண்டும். சீரும் திருப்போடு வளர வேண்டும் என்று ஆண்டவன் மகிமைக்காக மக்கள் வளர்மிருவு வளர்ச்சிக்காகவும் நீங்க ஓடிவு சதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய சரித்திர கதை வைத்திருக்கிறார்கள். புராணம் என்பது 18 புராணங்கள். நாமல் வைத்துள்ளது ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம். சரி, ஸ்ரீ என்றால் என்ன? மகால் என்றால் என்ன? பார் என்றால் என்ன? சொன்னதான் தெரியும். தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ என்றால் ஒரு பெண். ஸ்ரீ இந்த பூமி. ஸ்ரீ மகா மகா ஸ்ரீ அப்படிங்கிற சொல்ற பத்தியா? ஸ்ரீ மகா அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது. பார் என்று சொன்னால் உலகம். ஸ்ரீ மகா பார் என்பது உலகம். ரதம் பாரதம் இந்த பூமி பூனத்துல அந்த ரதத்தை வைத்துதான் இந்த போரை முடித்தார்கள். அதுதான் ஸ்ரீ மகா பாரதம். பாரதம் பார்த்தாலும் பார்க்கணுமா? பழங்கொண்ட மகாபாரதத்தை கேட்டாலும் கேட்கணும். கேட்டு விட்ட ராமாயணத்தை. அப்படி அதாவது திருப்பதிமதியாத பாதம் சிவனுடைய வணங்காத நெஞ்சும் திருப்புகழ் பாடாத வாய்மை இருப்பதை விட இந்த புவனத்தில் மனிதனாய் இருப்பதை விட நம்ம வாழ்வதே மேல். எப்படி? அப்படி போன்று இந்த புவனத்திலே எத்தனையோ புராணம் கற்றிருந்த கலைஞர்கள் இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் பருவம் என்பது 12 பருவத்திலே இன்று வைத்துள்ள நாடகம் வனப்பருவம். ஆரண்ய காண்டம். ஆதி காண்டத்துக்கு அடுத்தது ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய வனபருவம் என்று சொல்லக்கூடிய இந்த வனபருவத்திலே அதாவது வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய அர்ஜுனன் தபநிலை. அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய நாடகம் அரங்கேற்றம். இந்நாடகத்தை நடத்து முன் வந்திருக்கிறோம். ஏதாவது சிறிய விலை குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளை எப்படி மன்னித்து வாவென்று எடுத்து மடிமீதில் வைத்து முத்தமிட்டு மன்னிக்கின்றீர்களோ அதை போன்று நாங்கள் நடிக்கும் நாடகத்தை கண்களால் பார்த்து செவியனும் காதால் கேட்டு உங்கள் உள்ளம் குளிர்ந்து அனைவரும் மனைமகர்ந்து மனம் குளிர்ந்து எல்லாரும் எங்களுக்கு வருகை தந்த அனைத்து பருவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். அப்படி இருந்தாலும் சேலம் மாவட்டம் இன்னும் கரூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் நமது சகோதரராகிய அருமை உள்ளம். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளும் இங்க எங்கேயுமே கிடைக்காது. எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் நம்ம வாவாயின்னு கூப்பிடணும். கூப்பிட்டாலும் கிடைக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அதாவது அழைத்தாலும் வருவாள் ஒருத்தி, அழைக்காமலே வருவாளா இன்னொருத்தி. எப்படி? அழைத்தாலும் வருவாள், அழைத்தாலும் வரமாட்டாள் ஒருத்தி. யாருங்க? வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாள், அழைக்க வருந்தாமலே வருவாளா இன்னொருத்தி. யார் சாமி? அவ தாங்க தூங்கிட்டு இருக்காங்க பாரு. அவங்க தானே அது. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட சரி நாம வருந்தினால் என்றாலும் வரமாட்டார்கள். நம்மளுக்கு வருந்தாமலே வந்து கிடைப்பார். அப்படிப்பட்ட அன்புள்ளம் இன்னும் வெள்ளாளப்பட்டி மாநகரத்திலே இருந்து நமக்காக அரும்பாடுபட்டு அருமையான பட்டத்தங்கா இன்னும் யூடியூப் சேனல் செல்வம் அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக என் முத்தான முதற்கன் வணக்கத்தை சொல்லி அவருக்கு